அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் எழுத படிக்க எப்படின்னு கற்றுக்க போகிறோம். முதல்ல தமிழில் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் இருக்குது. அவை அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. இந்த 12 உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். விரல் வச்சு நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி எழுதுறதுன்றத நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து ஒன்று தான். அது இந்த அக் அப்படிங்கிற இந்த புள்ளி தான் அக். ஓகேவா? பாருங்கள், இந்த உயிர் எழுத்துக்களை குறில் நெடில் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம் ஓசையின் அடிப்படையில். இப்போ பாருங்கள், குறில் குறுகிய ஓசை உடையது. நம்ம சவுண்டை ஒலிக்கும் போதே தெரியும். அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் சவுண்டு, ரொம்ப குறுகிய ஓசை உடையது குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். இதை நம்ம சொல்லும் போதே நீட்டி தான் சொல்லுவோம். கவனிங்கம்மா. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த மாதிரி நீட்டி சொல்லும்போது இந்த எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் எப்போவும் எங்கே தான் வரும் அப்படின்னா எப்பொழுதுமே முதலில் மட்டுமே வரும். ஆரம்பிக்கிற எழுத்து உயிரெழுத்தாக தான் இருக்கும். அது எப்போவும் இடையிலையும் கடைசிலையும் வரவே வராது. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் எப்பொழுதும் எங்கே வரும்? ரைட், குட். முதலில் மட்டுமே வரும். அம்மா, ஆடு, ஏணி, எறும்பு அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லும்போது அ, இ, உ, ஏ எதுனாலும் சரி அந்த 12 உயிரெழுத்துக்களும் முதலில் மட்டுமே வரும். இடையிலும் கடைசியிலும் வரவே வராது. புரியுதா? ஸோ தமிழ் இப்படி தான் நம்ம கற்றுக்கணும். என்னடா தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. நமக்கு சில நேரங்களில் தமிழ் எழுத படிக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி தமிழ் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வீடுகளில் நீங்கள் இதை என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தமிழை அழகாக வாசிக்க முடியும். மீண்டும் பார்க்கலாமா? உயிர் எழுத்துக்கள் 12. அவை அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. ஆயுத எழுத்து ஒன்று தான். அது அக். இந்த ஆயுத எழுத்து எப்போதுமே இடையில் மட்டுமே வரும். முதலிலும் வராது, கடைசியிலையும் வராது. இந்த அக்கண்ணா எங்கே தான் வரும்? வெரி குட். இடையில் மட்டும்தான் வரும். முதல்லையும் கடைசிலையும் வரவே வராது. குறில் எழுத்துக்கள் குறுகிய ஓசை உடையது, ஷார்ட் சவுண்ட்ஸ். அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்கள். பாக்கி இருக்கிற 7 எழுத்துக்கள் வெரி குட் நெடில் எழுத்துக்கள், நீண்ட ஓசையை உடையது. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. உயிரெழுத்துக்கள் எப்பவும் எங்கே தான் வரும்? வெரி குட், முதலில் மட்டுமே வரும். இடையிலும் கடைசியிலும் வரவே வராது. இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ,
ஐ. ஓ ஓ ஔ. இதுதான் உயிரெழுத்துக்கள் எழுதுகிற மெத்தட். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே தான் வரும்? முதலில் மட்டுமே வரும். ஸோ இன்றைக்கி இந்த எழுத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஸோ இந்த எழுத்துக்கள் 12மே எழுதி படிக்கணும். ஒரு நாளும் ஒரு எழுத்துக்களை சொல்லி கொடுக்குறேன். இதை நீட்டாக எழுதி படித்தோம்னா நம்மளால் தமிழ் ஈஸியாக கற்றுக்க முடியும், படிக்கவும் முடியும். அப்புறம் இந்த உயிரெழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கும்? அ இ உ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? எங்கேருந்து பிறக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஆயுத எழுத்து இருக்குல்ல, ஆயுத எழுத்து எத்தனை? ஒரே ஒரு எழுத்து. அந்த ஒரு எழுத்து என்ன? அக்குங்கிற இந்த ஒரு எழுத்து. இப்படி தான் அதை எழுதணும். ஓகேவா? இது என்னது? ஆயுத எழுத்து. ஓகே, இது என்ன எழுத்து மேலே எழுதியிருக்கிறது? உயிர் எழுத்து. உயிரெழுத்துக்கள் எத்தனை? வெரி குட், 12 உயிரெழுத்துக்கள். இந்த 12 உயிரெழுத்துக்களும் எப்படி எழுதணும் படிக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. இதை இன்றைக்கி நோட் போட்டு எழுதி பழகிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 5 முறையாவது எழுதி படிச்சிட்டோம் அப்படின்னா எழுத்துக்கள் மறக்கவே மறக்காது. எங்கே பார்த்தாலும் நம்ம அம்மா தானே. நம்ம அம்மாவை எங்கே பார்த்தாலும், கடையில் பார்த்தாலும் நம்ம அம்மா தான். வேறு எங்கே பார்த்தாலும், ஆஃபீஸில் போய் நின்றாலும் நம்ம அம்மா இருந்தாங்கன்னா நம்ம அம்மான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம்ல. அதே மாதிரி தான் இந்த எழுத்துக்கள் எங்கே பார்த்தாலும் ஆ தான், ஊ தான், ஏ தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எழுத்துக்களை மனனம் செஞ்சு நல்லா ஞாபகம் பண்ணி எழுதி பார்க்கணும். சரியா? இப்படி நம்ம ஒரு எழுத்துக்களாக நம்ம எழுதுறது எப்படி, படிக்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம். திரும்பவும் சொல்லித்தரேன் பாருங்கள். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. இது 12 உயிரெழுத்துக்கள். ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று, அக்கு. ஓகேவா? நன்றி, வணக்கம்.